கிறிஸ்பாக ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் வெட்டிட்டு இப்படி பிரித்து விட்டுருங்க. அதில் கடலை மாவு, அரிசி மாவு, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, உப்பு, சோம்புத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி கெட்டியாக இருக்கணும். அதில் சூடான எண்ணெய் சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பாக வரும். நல்ல சூடான எண்ணெயில் இப்படி உதுத்தாப்பில் போட்டு விட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பாக ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்து பக்கோடாவோட சேர்த்துக்கலாம். கிறிஸ்பாக டேஸ்டியாக ஆனியன் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.